நம்ம கேக்குற காலத்துல இறங்கிட்டான். இனிமே எல்லாமே சர்வ நாசம் தான். நம்ம அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ற நம்ம கேக்ராட் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிற. அப்படியே அந்த வில்லையும் கூட நம்ம தலைவன் கேக்ராட்டை அடிச்சு பிச்சு பாட்டை இழப்பிக்கிட்டு இருக்கான். ஃபைட்டுன்னா அப்படி ஒரு ஃபைட்டை காமிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம வேற ஒரு மல்டிவர்ஸ்ல வேற ஒரு வில்லனை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோல்டன் நோசாரோட எக்ஸ்டெண்டட் பவர்ஸ் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ரொம்பவே ஒரு ஃபன்னான விஷயமா தான் இருக்கு. இங்கிட்டு நம்ம கேக்ராட்டை அடிச்சு பாட்டை இழப்பிட்டு இருக்கான். அந்த டீமனை அடிச்சு சும்மா சாவடிச்சிருவான்னு பார்த்தா கடைசியில அடி வாங்கி போல இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வந்திருக்க அந்த டீமனோட பவர் வேற ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு. நம்மளுடைய அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டாலே சஸ்டெயின் பண்ண முடியாது போல இருக்கு. சோ அவன் அடிச்ச அடியில் நம்ம கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆகி நம்ம பேஸ் ஃபார்ம் இருக்குமே அந்த ஃபார்முக்கு மாறி விட்டா. அப்படி நம்ம கோகு என்னடா நடக்குது இங்க? கஷ்டப்பட்டு நம்ம கேக்ராட் மாஸ்டர் பண்ணி வச்சிருந்ததை இப்ப திருப்பியும் பேஸ் ஃபார்ம்ல இருந்து திருப்பியும் மாஸ்டர் பண்ணணும். இவனாலிக்கு இந்த ஒரு பவர் பத்தாதுன்னு நம்ம கோகு பவர் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவும் வெறித்தனமா. Stop it now, Goku! ஸோ நம்ம கேக்ராட் என்ன பண்ணியிருக்கா? அப்படியே அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அதே சமயத்தில் சூப்பர் சைன் 3 இருக்கு. அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணியிருக்கா. அப்படி இப்போ அதை பத்தில யார் உங்ககிட்ட கேட்டா கவலைப்பட்ட? வா சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம கோகு சண்டை போட. சாரி கேக்ராட் சண்டை போடுறதுல சும்மா பவர் பிச்சுக்கிட்டு பறகுது. எல்லா இடத்தையும் பயங்கரமா அழிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம கோகு விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு போல இருக்கு. நம்ம தக்காளி கேக்ராட்டு தாறு மாறு தக்காளி சோறு. இதை பார்த்து நம்மளோட வில்லப்பையில பயந்துட்டானா பாத்துக்கோங்க எவ்வளவு பவர்ஃபுல்லானவனா இருக்கான்ப்பா இவன். யார் இவன் அப்படின்னு நம்ம இவர் கேட்கிற. அப்படியே வில்லப்பயபிள் அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் பயபிள் இருக்கானே அவன் என்ன சொல்றான்? இவன் தான் கேக்ராட், இவனுடைய பவர் இருக்கே ரொம்ப இன்க்ரீசபிளானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுடைய பவர் எவ்வளவு லிமிட்ல இருக்கு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கையில தான் தெரிய வருது நமக்கு நிறைய உண்மைகள். அப்படி என்னன்னா உண்மை உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க இவங்கிட்ட கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. நல்லாவே இந்த மாசம் நல்லா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கேக்ராட்டு நம்ம கோல்டன் நோசார் பவரை ரீச் பண்ற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஸோ ஆல்ரெடி ஒரு கோல்டன் நோசாரவே எங்களால் சமாளிக்க முடியல. அதே சமயத்தில் இன்னொரு கோல்டன் நோசார் வந்தான்னா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியாது. இதை பார்த்து இந்த ஒரு புது வில்ல பையில காமிக்கிறாங்க. இவனும் பயந்து சாவறான். என்ன ஒரு பவர்! இந்த ஒரு மாதிரி ஒரு பவரை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஃபீல் பண்ணதே அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறான். அதே சமயத்தில் ஒரு பக்கம் இவனுக்கு பயமும் ஏற்படுது. சாரி இவன் ஒன்றும் புது வில்ல பையனா இல்லை, போன எபிசோட்லேயே வந்துட்டான் இந்த வில்ல பையன். ஆனால் நான் மறந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு நடுவில் இருக்கிற சண்டையில யார் தான் ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்மளும் தெரிய வைக்கிறாங்க. நம்மளை இப்படி ஏமாத்துறது எனக்கும் பிடிக்கல. இங்கிட்டு நம்ம புதுசா வந்த வில்லப்பெல்லாம் கேக்ராட்டுக்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் எஃபிஷியண்டாகவும் யூஸ் பண்ணிருக்கு. அப்படி நம்ம கேக்ராட்டு அது என்னன்னு தெரியல. கேக்ராட்டுன்றதே என் வாழ்க்கையில் வர மாட்டேங்குது. கோகுன்னு தான் சொல்லவே எனக்கு தோணுது. இந்த பக்கம் டைம் சாம்பர்ல நம்ம லூசியோ நம்ம கோகுவோட பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ட்ரைனிங் எடுக்கிற. அப்படி அடுத்த போட்டியில இவன் தான் கலந்துக்க போறோம் அப்படின்றதுனால நம்ம கோகு நமக்கு ஒரு சின்ன வார்மப்பா இருக்கட்டுமேன்ட்டு இந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போடுறோம். அப்படி போட்டினா போட்டியில் அங்கே ப்ராக்டிஸ் ட்ரைனிங் தான். அப்படி போட்டின்னு தெரியாம வாய்ப்பு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ நம்ம கோகுவும் நம்மளுடைய லூசியாவும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பயங்கரமா தாய்க்கிறாங்க. இருந்தாலும் நம்ம லூசியோ சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா தான் சண்டை போடுறோம். நம்ம இவங்களே கரெக்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. யாரை நம்ம நீயனை. ஆனால் நம்ம நீயனை கரெக்ட் பண்றதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம கோகு ஆல்ரெடி கரெக்ட் பண்ணிட்டா. அப்படி ஸோ நம்ம லூசியோட பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் வளர்ந்துக்கிட்டே போறா. அப்படி நம்ம லூசியோ. ஸோ நம்ம கோகு பவர்ஃபுல்லா இல்லை நம்மளோட கேக்ராட் பவர்ஃபுல்லா இல்லை நம்ம லூசியோ பவர்ஃபுல்லா அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம லூசியோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கோகுவோட சண்டை போடல தன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி ஆனால் டிக்ரீஸ் ஆகவே மாட்டேது. பயங்கரமான பவர்ஃபுல்லானவதாக தான் இருக்காரு அப்படின்றது நமக்கும் தெரியுது. நம்மளுடைய நீயன் இருக்காங்களே அவங்களுக்கும் தெரியுது. உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானவதாக இருக்கா. நான் சூஸ் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்லை போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நம்ம நீயன். ஸோ அப்படியே நம்ம பேச நிப்பாட்டிட்டு ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலான்ட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிற. அப்படி நம்ம கோகுவும் நம்மளோட லூசியும் வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டட் பவர் எங்கே
இருக்குன்னு தேரலாண்டா அப்படின்னு தான் எனக்கு சொல்லுது ஒன்று. இருந்தாலும் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பவர் அப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சரி தொலைட்டுமே. ஆனால் அந்த எக்ஸ்டெண்டட் பவரோட என்ன ஒரு பவர் இருக்கோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இன்னும் தெரியல. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல. நம்ம கோகு அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாரா மாட்டாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. இவங்க பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு இவ்வளோ ட்ரைனிங் போதும், அடுத்த ட்ரைனிங் அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா தான் ஷாக்கு, நம்ம கேக்ராட்டுக்கு அப்படியே கீழே வந்து கிடக்குறா. எப்படியோ தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த வில்லனை அழிச்சிட்டா அப்படி. ஆனால் ரொம்பவே அவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதை பார்த்தா நம்ம நியன் என்ன பண்றாங்க, அவனை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி. வாவ் நியன் போடு, நீங்க வேற லெவலுங்க, வேற லெவல். ஸோ இவங்க இப்படி ஹீல் பண்ணி நம்ம கோகு வச்சு நம்ம கோகுன்ற பாருங்க கேக்ராட்டை பண்ணிக்கிட்டு கேள்வி இந்த பக்கம் நம்ம வில்லப்பழகளை காமிக்கிறாங்க. நம்ம அனுப்பிச்சு அந்த புது வில்லனையும் சாவடிச்சு போட்டாங்க. என்னத்தான் பண்றது, எத்தனை வில்லனை அனுப்பிச்சாலும் அவங்க அழிச்சிடுறாங்க ஈஸியா. இந்த வாட்டி நம்ம எப்பாடுபட்டாவது அந்த வில்லனை அழிச்சு ஆகணும். அதாவது நம்ம கோல்டன் சாருண்டா நம்மளோட வில்லன் அவனை அழிச்சா மட்டும்தான் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியும். இப்போதைக்கு அந்த எக்ஸ்டெண்டட் பவர் நம்ம கிட்டே இருக்கட்டும். அப்பதான் நம்மளால அவனை அழிக்க முடியலன்னா கூட அவனை நம்மளால தடுக்க முடியும். நீங்க சொல்றதும் சரிதான் பாஸ். நான் உன்னுடைய பவரை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதே சமயத்துல நான் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கலாம் தான் வந்திருக்கேன். பூமியில நம்ம கோகு இருக்கேல, அவனுக்கு நிறைய எதிரி இருக்காங்க. அவங்கள பவர்ஃபுல்லான ஒரு 2 எதிரியை பத்தி தான் நான் அவங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுல ஒருத்தன் பேரு ஃப்ரீஸா, இன்னொருத்தன் பேரு கூலா. இவங்க 2 பேரும் நம்ம கோகுவை பல தடவை அடிச்சு சாவடிக்கலாம்ன்ற அளவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்குதான் நீ உருப்படியான விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 2 பேரும் எப்படியாவது நீ உயிரோட கொண்டு வந்தே ஆகணும். அவங்க எங்க இருந்தாலும் சரி நம்ம கோல்டன் உசரம் அழிக்க அவங்க தான் நமக்கு சரிப்பட்டு வருவாங்கன்னு நான் இப்போதைக்கு நினைக்கிறேன். நான் இப்ப சொல்றதை நீ கவனமா கேட்டுக்க. அது என்னன்னா அவங்க 2 பேரும் எப்படியாவது நீ தான் கூட்டிட்டு வரணும். நம்ம ஃப்ரீஸாவையும் நம்ம கௌலாவையும் சேர்த்து கூட்டிட்டு வருவாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா இந்த வில்லப்பழ கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம கோகு இருக்க அப்படியே அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அப்படியே என்ன நடந்துச்சு இங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம கேக்ராட் சொல்ற அப்படியே உன்னை தேடி ஒரு புது வில்லன் வந்தா அவனை நானே அடிச்சு பத்தி விட்டேன். ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தா, இருந்தாலும் நான் என்னுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. ஆமா அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு அல்ட்ரா இன்ஸ்டன்ட் மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி நம்ம நிறைய பவர்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கோகுவும் சொல்ற. அப்படி நீ என் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கவா அப்படின்னு கூப்பிடுற. அப்படின்னு நம்ம கோகு நீ கூப்பிடாட்டினா கூட நான் ட்ரைனிங் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு நம்ம கேக்ராட் சொல்லிட்டு 2 பேரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ம கேக்ராட் பயங்கரமா பவர்ஃபுல் ஆகணும் ட்ரை பண்றா. எப்பா கேக்ராட் நீயும் ஏஞ்சல்ஸ் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதுவும் ஆர்க் ஏஞ்சல் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஏஞ்சல்ஸை விட ஆர்க் ஏஞ்சல்ஸுக்கு தான் பவர் அதிகம். அதெல்லாம் நீ கண்டுக்காத கேக்ராட், வா நம்ம ட்ரைனிங் ஆரம்பிப்போம், உன்னுடைய பவரை நீ இப்போ இன்க்ரீஸ் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறேன். அப்படி நம்ம கோகுவும் நம்மளுடைய கேக்ராட்டும் பயங்கர வேகத்துல விரித்தனமா சண்டை போடுறாங்க. நம்ம கேக்ராட்டுக்கு அப்படியே அந்த மிக்ஸ் பண்ண அந்த ஒரு ஃபார்மை தான் எடுத்துருக்கா. அப்படி இப்போதைக்கு அந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி பரவாயில்ல நீ மிக்ஸ் பண்ணது நல்லா தான் இருக்கு, பட் நீ இந்த கிரேட் ஏப் இருக்கு, அதாவது நம்ம ஒசாரு ஃபார்மை நீ எடுத்தே ஆகணும். ஸோ உன்னுடைய ஃபார்ம்ல நீ வாழ வர வச்சுன்னா உன்னுடைய பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேக்ராட்டும் யோசிக்காம அந்த ஏப் அதாவது ஒசாரு ஃபார்ம் எடுக்க. பட் இந்த ஒசாரு ஃபார்மை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபார்மை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்பை பத்தி பார்த்துடலாம். இந்த ஒரு ஆப் பேர் தான் செஞ்சலா. இது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஆப். இந்த ஆப்பை வச்சு நீங்க ஏர்ன் பண்ணலாம் மணியா, அதுவும் டாலர் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம். நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை ஈஸியா பேடிஎம்ல வித்ராவும் பண்ணிக்கலாம். நீங்க யோசிக்கலாம் நம்ம ஏர்ன் பண்ற அமௌண்ட் நமக்கு பேடிஎம்க்கு வந்துமா இல்லையான்ட்டு. அதுக்கான ப்ரூஃபையும் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ஏர்ன் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு காசும் கட்ட தேவையில்ல. நம்ம சில டாஸ்க்ஸையும் சில கேம்ஸையும் விளையாண்டாலே போதும் நமக்கு ஈஸியா ஏர்ன் பண்ணிட முடியும் மணியை. இந்த ஒரு ஆப்பை வச்சு நீங்க பார்ட் டைமா கூட மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல உங்களுக்கு நிறைய தேவைகள் ஏற்படும். அந்த தேவைகளை நீங்களே உங்களுடைய சுயமான ஏர்னிங்ஸ் மூலியமாவும் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இதான் பேமெண்ட் ப்ரூஃப். இது என்னுடைய ஃப்ரெண்டோட இது. அவன் ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணாததான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பக்கம் நம்ம லூசியோ இருக்கா. அப்படியே அவரும் பயங்கரமா ட்ரைனிங் இருக்கா. அப்படி பவர் அப் ஆகுறா. அப்படி நானும் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ரீச் பண்ணி ஆகணும்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கா. அப்படி நம்ம லூசியோ இங்கிட்ட நம்ம கிருபோ எல்லா பாலியும் ட்ரைனிங் எடுத்தா நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நம்ம லூசியோவும் சும்மா இல்ல பயங்கரமா சண்டை போடணும் அப்படின்றதுக்காக பவர் அப் ஆகுற. அப்படி விரித்தனமா பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி ஸோ இனிமே இவங்க என்னென்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கும் தெரியல. நம்ம வில்ல பயப்புல பயங்கரமா பயந்துட்டா. கேக்ராட்டோடைய பவரை பார்த்து ஆடி போயிட்டான், அசந்து போயிட்டான். விட்டா இவனும் ஒரு கோல்டன் உசாருவா மாறிடுவான் போல இருக்கு. ஒரு கோல்டன் உசாரே நம்மளால சமாளிக்க முடியல, இன்னொரு கோல்டன் உசார் வந்தா நம்மளால தாங்கவே முடியாது. எப்படியாவது அவங்க 2 பேரையும் அழிச்சாகணும். அடுத்த கோல்டன் உசார் உருவாகிறதுக்குள்ள நம்ம அழிச்சாகணும். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது பாஸ். எப்படியாவது நம்ம அழிச்சே ஆகணும். இது சொன்னா மட்டும் பத்தாது, செஞ்சாதான் முடியும். நல்லா வாய்க்கிலேயே மட்டும் தான் எல்லாரும் பேசுறீங்க, ஆனா அவனை ஒருத்தன் கூட அழிக்கிற மாதிரி தெரியல. இந்த
வாட்டி கவலைப்படாதீங்க பாஸ், நம்ம கூலாவும் ஃப்ரீஸாவும் எப்படியாவது அவனை அழிச்சு தருவோம். அவங்களுக்கு நம்ம பயங்கரமா ப்ராக்டிஸ் வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த பவரே போதும், இந்த பவரை வச்சே நாங்கள் நம்ம அந்த கோகுவை அழிச்சே தீருவோம். ஸோ எங்களை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் அவனை அழிச்சுட்டே தீருவோம். அவனை அழிக்காம நாங்கள் திருப்பி வரதா இல்லை. ஆமாம், இதை நானும் ஏற்றுக்கிறேன். எப்படியாவது நாங்கள் கோகுவை, அதாவது அந்த கோல்டன் சாருன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வீணா போனவனை நாங்கள் அழிப்போம். ஏன்னா எங்களுடைய பவர் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படிலாம் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 8-10 பிட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம கோகுவை அழிச்சிருவோன்ற மாதிரிலாம் கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுறாங்க. ஆனால் அது முடியுமா இல்லைன்றது தான் தெரியாது. ஏன்னா நம்ம கோகு ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். அவங்களுக்கு இன்னும் கோல்டன் ஓசாரோடைய ஃபுல் பவரை பற்றி எதுவுமே தெரியாதனால தான் இப்படி பேசிக்கிட்டு திரிறாங்க. பவர் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக அடி வாங்கி திரிவாங்க. இன்னமும் அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் போதும், இதையே வச்சு அவங்கள அழிச்சிடலாம் நம்ம கோகுவா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நம்ம ஃப்ரீஸாகவும் கூலாகவும். பட் இது பத்தாதுன்றது நம்ம வில்லப்பயல்களுக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்தீங்களா எங்களுடைய பவர் எப்படி வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு திரிறாங்க. ஆனால் இவங்களுடைய பவர் வேஸ்ட்டுன்றது இவங்களுக்கு தான் தெரியாது. ஆனால் நம்மளோட டீமன் பயபுகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பவர்லாம் சுத்தமாக பத்தாது. இதை வச்சுலாம் நாங்கள் கோல்டன் ஓசாருவை அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். நீங்கள் தான் அழிஞ்சு போயிருவீங்க. அப்போ அவன் எங்களோட பவர்ஃபுல்லானவன்னு சொல்ல வரீங்களா? நாங்கள் தான் அவனோட பவர்ஃபுல்லானவங்க. அந்த கோகுவை நாங்கள் எத்தனை தடவை டிஃபீட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நீங்கள் டிஃபீட் பண்ணது கோகு, ஆனால் இவன் கோல்டன் ஓசாரு. இவனுடைய பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததை விட ரொம்பவே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நீ என்ன தேவைனா சொல்லு, ஆனால் எங்களுடைய பவருக்கு முன்னாடி அவனால் நிற்கவே முடியாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வேற லெவலில் டைலாக் பேச. ஆனால் இவங்க டைலாக் ரொம்ப எனக்கு கேவலமாக தான் இருந்துச்சு. சரி 2 பேரும் தோணு பேசாமல் ஒழுங்கு மரியாதை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பியா அப்படின்ட்டு நம்ம வில்லப்பாயிலும் சொல்லிட்டு போகிறோம். அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் பைப்பில் வந்தேன். ஸோ நம்ம ஃப்ரீஸாவுக்கு நம்ம இவருக்கு கூலாவுக்கு வேற வழி இல்லாமல் 2 பேரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும்ல. நம்ம லூசு பால்களாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னத்த பண்ணுறது, இங்கிட்டு நம்மளோட நீனுடைய பிளானட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டைம் சேம்பர் இருக்குல்ல, அந்த டைம் சேம்பரை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் சேம்பரில் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய கேக்கராட்டும் கோகு ஏரியாவில் ஒரு பயங்கரமான திருவியை நடந்துக்கிட்டு என்ன நடந்துக்கிட்டு அது ப்ராக்டிஸ். ஸோ பரவாயில்ல, உன்னுடைய பவர் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் நீ இன்னும் உன்னுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், உன்னுடைய பவரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு கேள நம்மளோட இவர் இருக்கா அப்படி நம்மளுடைய கேக்கராட்டு அவரே எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் புதுசாக ஒரு ஃபார்ம் எடுக்கிறா. அப்படி என்னடா ஃபார்ம் இது? இதை பார்த்து நம்மளுடைய கோல்டன் ஓசரவான கோகுவே ஷாக் ஆகிட்டா. அப்படி இது என்னடா புது ஃபார்மாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ப்ளஸ். ஒசாரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபார்ம். வேற லெவலில் சும்மா தக்காளி ஜொலிக்கிறா அப்படி நம்மளுடைய கேட்குறா. எப்படி ஒரு வழியா அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டையும் இந்த சூப்பர் சைன் 4ஐயும் ஒன்று சேர்த்து இப்படி ஒரு வேற லெவலில் ஒரு ஃபார்ம் எடுப்பாருன்ட்டு நானே நினச்சி பார்க்கல. அதனால இவருடைய ஃபைட்டிங் எபிலிட்டி ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக சண்டை போடுறா. அப்படி இதை பார்த்து நம்மளோட இவருக்கு அப்படியே வில்லப்பாய பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இன்னொரு வில்லப்பாய இருக்கானே இவன், நான் எப்படியாவது களத்தில் இறங்கி அந்த கோகுவை அழிச்சே தெரிவேன். இப்போ உனக்கு ஒரு எதிரி மட்டும் இல்லை, 2 எதிரி இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை அனுப்பிச்சா அவனுடைய பவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மயிலா, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். எப்படியாவது அந்த கோகுவையும் அந்த கேக்கராட்டையும் நான் அழிச்சே தீருவேன். அந்த குறிக்கோளோடு தான் நானும் இருக்கேன். ஸோப்பா போதுண்டா அவங்க பாச மலையெல்லாம் பொழியாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ இந்த புது வில்லப்பையா இருக்கான் அப்படி இல்லை, இவன் என்ன பண்ணுறான், இவனும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிட்டா. எப்படியாவது நம்ம கேக்கராட்டை அழிச்சாகணும், அதே சமயத்தில் நம்ம கோகுவை சேர்த்து அழிச்சாகணும்ல. ஸோ இவன் எடுக்கிற ட்ரைனிங் இவனுக்கு கை கொடுக்குமா, நம்மளுடைய கேக்கராட்டையும் நம்ம கோகுவையும் இவனால் அழிக்க முடியுமா? அதே சமயத்தில் இந்த பூமியை யார் அழிப்பையும் காப்பாற்ற முடியாது. பூமி வேற ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு, இன்னும் நிறைய பிளானட்ஸ் வேற அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. மல்டிவர்ஸோடைய நிலைமை ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ரொம்பவே கதி கலங்கி போய் கிடக்குது. மல்டிவர்ஸே எப்படி இருக்குன்றதே தெரியல சரியா. இதுல ஃப்ரீஸாவும் கூலாவும் வேற பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பவர் அப் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கோல்டன் ஓசாரோ இவங்களாலையும் தடுக்க முடியுமா இல்லையான்றதும் தெரியல. இந்த பக்கம் நம்ம கோகு கேக்கராட் அதே சமயத்தில் லூசியோவும் பயங்கரமா பவர் அப் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஆக போறாங்க, இவங்க எப்படியாவது நம்ம உலகத்தை காப்பாற்றுவாங்களா இல்லையான்றது இப்போ அவங்க நம்ம
நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்களுக்கு ரொம்ப கடுமையான ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அவங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஃப்ரீஸாவும் செல்லும் சேர்ந்து எப்படியாவது நம்ம அல்ட்ரா லெஜெண்டரி சைனை அழிச்சிருவாங்கன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே கடுமையான ப்ராக்டிஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால அவங்களுடைய பவர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பாக்குறேன் எந்த அளவுக்கு அவங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நானும் பாக்குறேன். கண்டிப்பா மயிலார், நீங்க பாக்குறதுக்கான எல்லா ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அவங்க முந்தி இருந்ததை விட அவங்களுடைய ஸ்பீடு, ஸ்கில்ஸ், எனர்ஜி எல்லாமே அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து அவனை எப்படியும் அழிச்சுவோம். அந்த மங்கியை சும்மாவே விட மாட்டோம். அவன் எங்களை போன வாட்டி வேணும்னா அழிச்சிருக்கலாம். ஆனா இந்த வாட்டி எங்களை அழிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நாங்க இப்ப சுப்பீரியர் ஆர்கேஞ்சல் லெவலுக்கு நாங்க ரீச் பண்ணிட்டோம் தான் நாங்க சொல்லுவேன். இவங்க இங்கிட்டு டயலாக்ல விட்டுக்கிட்டு அதுக்குள்ள நம்மளோட நியனுடைய பிளானட்டை காமிச்சுக்கிட்டாங்க. அங்க பயங்கரமான ஒரு பிராக்டிஸ் வேற போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய லூசியோ இருக்காரு, அவர் பயங்கரமா பவர் அப் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. தன்னுடைய பவரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணணும்ட்டு ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கிறத காட்டிலும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண நம்ம கோகு லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இங்கிட்டு நம்ம கேகராட் என்னன்னா நம்ம லூசியோவே மிஞ்சிட்டு போயிட்டாரு. இதை பார்த்து நம்ம கேகராட் பயங்கரமா கேகராட்ன்ற பாருங்க லூசியோ பயங்கர காண்டா இன்னும் பவரை பண்ண பாக்குறாரு. லைட்டா அப்பப்ப நமக்கு டங்க் ஸ்லிப் ஆகுது. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்காம அடுத்தடுத்து பார்ப்போம். இவங்க 2 பேரும் பவரை பாய்க்கிட்டு இருக்க நம்ம கேகராட் பயப்புல நம்ம லூசியோ பயப்புலையை பார்த்து கேட்கிறாரு, ஏன்டா என்னைய பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டுக்கேன்ட்டா. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சதை பார்த்து நம்ம கோகு சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இங்கிட்டு நம்ம வில்லப்பாயலுக ரெடி ஆயிட்டாங்க. நம்மளுடைய அல்ட்ரா லெஜெண்டரி சைனை எப்படியாவது அழியணும்ன்ற ஒரு மோட்டிவேஷனோட இருக்காங்க. செர்ரா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, ஒழுங்கு மரியாதை கிளம்புங்கடா, கிளம்பி எப்படியாவது அவனை அழிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்மளோட இவர் சொல்றா. அப்படி வில்லப்பாயபுல என்னதான் இருந்தாலும் நம்ம வில்லப்பாயபுலைக்கு ஒரு டவுட் இருக்கு. இவங்க 2 பேரால அவனை அழிக்க முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்விக்குறியோட தான் அனுப்பிச்சே வைக்கிறா. அப்படி இருந்தாலும் இவங்க ரொம்ப நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்காங்க. சரி இவங்க நம்பிக்கை எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு தான் அனுப்பிச்சு விட இங்கேயும் இருக்கு ஃபீல் ஆகி போச்சு. ஏதோ ஒரு வில்லப்பாயலுக வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, நம்ம கூட ஆல்ரெடி சண்டை போட்டவங்கன்ட்டு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள 2 வில்லப்பாயலுகளும் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ப்ரீசா பயபுலையும் நம்ம செல்லு பயபுலையும். என்னப்பா கோகு பார்த்தே பல வருஷாச்சு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்லாம் விசாரிப்போம்னு நினைச்சு அவனை போட்டு தள்ளலாம் தாண்டா வந்திருக்கோம். அப்படியா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு நம்ம கோகும் கெத்தா டயலாக் கூட உன் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்காத கோகு, எங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்குன்னா உன்னை அழிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட இப்போ பவர் இருக்கு. அதை நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? நீ ஆசைப்படலைன்னாலும் நான் உனக்கு காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன்ட்டு பயங்கரமா பவர் அப் பண்ற. அப்படி ரெண்டு பேரும் பவர் பண்ணி நம்ம சூப்பர் சைன் ப்ளூ இருக்கே அந்த ஒரு பவருக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் ப்ளூ ஃபார்ம்ல இருக்காங்க. இதை பார்த்து நம்மளுடைய கோகு பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. அப்படி நீங்க 2 பேரும் காட் லெவலில் எப்படி ரீச் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறக்குள்ள நீ சொல்றதெல்லாம் தப்பு கண்ணா, நாங்களாம் பவர்ஃபுல்லான இங்க பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ்ல மச்சான் நீ சும்மாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம லூசியோ களத்துல இறங்குற. அப்படி நம்ம லூசியோ மட்டும் இறங்குறான்னு பார்த்தா நம்ம கேகராட்டு கூட சேர்ந்து இறங்கிடுவாருன்னு நினைக்கிறது என்ன, நம்ம கேகராட்டு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம ஃப்ரீஸா கூட நம்ம செல்லு கூடயும் நம்ம கேகராட்டும் நம்ம லூசியும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஒன்ன மாதிரி 2 பேர் வச்சிருக்க போல இருக்கு. இவங்க 2 பேரும் எங்களுக்கு ஜுஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேகராட்டா அந்த புது ஃபார்மான அந்த அல்ட்ரா இன்ஸ்டன்ட் சூப்பர் சைன் 4ஐயும் சேர்த்தாரு. அந்த ஒரு ஃபார்ம்ல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி வேற லெவல்ல வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பைபிளுக்கு பவர்ஸ் பத்தலைன்னு நினைக்கிறேன், ரொம்பவே கம்மியா இருக்கனால நம்மளுடைய இவருக்கு அப்படியே ப்ளீஸாவும் நம்மளுடைய செல்லும் சேர்ந்துட்டு பயங்கரமா அடிச்சு விட்டுறாங்க. அடங்கொப்பன் தாமரத்துல தண்ணியை குடிக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய லூசியோவும் பயங்கரமா பவர் அப் பண்ணி எப்படியாவது இவங்களை அழிக்கணும் தன்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆனா முடிய மாட்டேங்குது. பயங்கரமா அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் உடச்சு விட்டாங்க. என்னங்கடா இது இப்படி பண்ணிட்டீங்களடா, சொதப்பிட்டீங்களடான்ட்டு நம்ம கோகு ஃபீல் பண்ண இவங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. கோகு நம்ம களத்துல இறங்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லூசி என்ன சொல்ற, அப்படி நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லப்பா, அவங்க 2 பேர்த்தையும் அழிச்சே தீர்வேன்ட்டு நம்ம இவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிற. அப்படி நம்ம லூசியோவும் ஸோ இந்த ஒரு சண்டை போது போய்கிட்டே இருக்கு. வேற லெவலில் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க, செம்மையாக அடிச்சுக்கிறாங்க, அடி வாங்கவும் செய்கிறாங்க. இதை பற்றி வேற என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப அற்புதமான பேட்டில், சூப்பரான பேட்டில், வேற லெவல் பேட்டில். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பக்கம் நம்ம வில்லப்பைய இன்னொருத்தர் இருக்கானே, இந்த பழைய வில்லப்பைய, இவங்கிட்ட நம்மளுடைய அடுத்த மெயின் வில்லப்பைய இருக்கானே, அவன் பேச ஆரம்பிக்கிறான். இவங்களுக்குள்ள பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட பேட்டில் இந்த என்டையர் மல்டிவர்ஸை ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அடுத்த மல்டிவர்ஸில் இருக்கிற இன்னொரு வில்லன் ஆல்ரெடி போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். அவன் நம்ம கோகு
யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ரொம்பவே பவர் கம்மியா இருப்பான் போல இருக்கே. இவெல்லாம் வேஸ்ட் பயப்புல. ஒரு வழியா எல்லா இடத்தையும் சுத்தி முடிச்சுட்டு பயங்கரமான ஒரு சண்டையை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, வானத்துல அடிக்கிறாங்க, நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்படி இவங்களுடைய சண்டை போய்கிட்டு இருக்க பயங்கரமான அடி நம்ம பயலுக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வில்லன்ஸ் பெருசா அடி வாங்கல, அவங்களுக்கு ஒரு பெரிய காயமும் ஏற்படல. நம்ம லூசியோ இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, இன்னும் பவர் அப் ஆகி பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம கேக்கராட்டம் அவருடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேக்கராட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லா இடத்தையும் கேலக்சி கிரகங்களை மட்டும்தான் அழிக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க சண்டையால மல்டிவர்ஸ் மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகிட்டு, வேற ஒன்னும் நடந்து தொலைய மாட்டேது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சண்டை நடக்கிறதுனால என்டையர் மல்டிவர்ஸுமே ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களும். ஸோ நம்ம வில்லப்பயலுக பயங்கரமா அடிச்சு தாக்கி விட்டாங்க, நம்ம பயலுக தோத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைக்கல தான். நம்பிக்கை கொடுக்கறதுக்குன்னு தான் ஒருத்தர் இருக்கானே, அது யாரா இருக்குன்றது நீங்களே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம வில்லப்பயலும் இவங்க பரவாயில்லையப்பா, ரொம்பவே நல்லா தான் சண்டை போடுறாங்க, இது வரைக்கும் நம்ம அனுப்பிச்ச ஆட்களை விட பவர்ஃபுல்லானவங்களா இருக்காங்கன்றதுக்கு இவரும் ஒத்துக்கிறா. அப்படி இந்த வில்லப்பயலும் ரெண்டு பேரும் வில்லப்பயன் சொன்னா கன்ஃபியூஸா இருக்கும். இவன் பெரிய வில்லப்பையன், அடுத்து வந்தானே செகண்டா வந்தவன் சின்ன வில்லப்பையன் வச்சுக்கோ. இவன் பெரிய வில்லப்பையன், இவன் சின்ன வில்லப்பையன். ஸோ இந்த சின்ன வில்லப்பையன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு இவங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இங்கிட்ட என்னதான் நம்ம ஹீரோஸ் தோக்குற நிலைமை இருந்தாலும் அவங்க சண்டையில விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. நம்மளோட ஃப்ரீஸா இருக்கா, அப்படியே பயங்கரமா பஞ்சடலாகலாம் விட ஆரம்பிக்கிறா. அப்படி நான் தான் கொப்பண்டா நல்லவனுக்கு பேரண்டா அவ்வாறண்டா 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 அப்படின்ட்டு வேற லெவல்ல என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே அது என்ன பேசுறாருன்றதை நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ இவங்களுடைய பவர் ஸ்பீடு எல்லாமே வேற லெவல்ல இருக்கிறத பார்த்து நம்ம கோகு ஒரு பக்கம் ஷாக் ஆக, நம்மளுடைய கிருப்போ இருக்காரு அவரும் சேர்ந்து ஷாக் ஆகிறார். அப்படி என்னடா நடக்குதுங்கன்ட்டு யாருக்குமே புரியல. இந்த அளவுக்கு இன்க்ரெடிபிளான ஸ்பீடு இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இப்படி வந்திருக்கோங்கிட்டு எனக்கே சத்தியமா தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பயங்கரமான ஒரு சண்டையும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம பயலுக முழுசா தோத்து போகல, அது வரைக்கும் எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் நடக்க போதும்னு எனக்கும் சத்தியமா தெரியாது. ஸோ இந்த சண்டையை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்த நம்ம கோகு களத்துல இறங்கலாம்ட்டு பயங்கரமா இவரும் சண்டைக்கு இறங்கிட்டா. அப்படி ஒரு ஒத்தால இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எதிர்க்கிறா. அப்படி சரி அப்ப நம்ம கேக்கராட்டும் நம்மளோட யூஸியும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள ஓரமா உட்கார வச்சுட்டு அப்படி நம்ம கோகு பயங்கரமா இவர் களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறோம். இதுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கோகு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு பயங்கரமா நம்ம கோகுவோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அல்ட்ரா லெஜெண்டரி சைன், அதாவது கோல்டன் ஓசார் அப்படின்னு என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிடலாம். நம்ம கோகுவை சும்மா சொல்லக்கூடாது, நம்ம கோகுவோட ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. இவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோகுவான பாதி பவர் தான் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்ம கோகுவே ஜெயிப்பானா டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களுக்காக இவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க எப்படின்னு தான் தெரியல, அந்த அளவுக்கு கடுமையான ட்ரைனிங் எடுத்துப்பாங்க எனக்கு டைம் டம்பிள். அதனால தான் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. இல்லைன்னா இவங்க எப்படி பவர்ஃபுல்லா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆர்கேஞ்சல் ஸ்டைல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கண்டிப்பா நம்மளுடைய கோல்டன் ஓசாரோ அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய பவர் நம்ம கோல்டன் ஓசாரோக்கு நிகராக தான் இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன் மயிலாட், இவங்களுடைய பவர் உண்மையிலே ரொம்ப இன்க்ரெடிபிளா தான் இருக்கு. ஆனா இவங்களால கோல்டன் ஓசாரோ அழிக்க முடியுமான்னு தெரியாது. இங்கிட்டு நம்ம கோகு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஃப்ரீஸா கூடிய செல்லா கூடியும் செல்லாவா செல்லு கூட, பட் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஃப்ரீஸாவும் செல்லாவும் சேர்ந்துட்டு பயங்கரமா நம்ம கோகு அடிச்சுக்கிட்டாங்க. வேற லெவல்ல அடிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என் தலைவன் கோகு சும்மா இருப்பானா, வேற லெவல் செய்கை பண்றது தான் நம்ம கோகுவோடைய வழக்கமே. இவங்க ரெண்டு பேரையும் அழிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஐடியாவை கண்டுபிடிச்சு வேற லெவல்ல நம்ம கோகு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கோகு ஒன்னால எங்களை அழிக்கவே முடியாது, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு உனக்கே தெரியும். இப்படி ஒரு டைலாக் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகுறாங்க. ஃபியூஸ் ஆனதுல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. வேற லெவல்ல இருந்து மொத்த யூனிவர்ஸுக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. மொத்த யூனிவர்ஸுமே என்ன சொல்ல முடியாது, மொத்த மல்டிவர்ஸுமே தெரியுது. இதை பார்த்து நம்ம கோகு ஷாக்கார, என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்ம், இது ஒன்றும் சாதாரண ஃபியூஷன் மாதிரி தெரியல, அதுக்கும் மேல ஏதோ ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ஃபியூஷனா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் நான் பார்த்ததே இல்லை. நாங்க தான் ஃப்ரீஸா ஆர் செல், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால ஃப்ரீ செல். இப்ப எங்க பவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. உன்னை அழிக்கிறதுக்கு இந்த பவர் போதும்னு நாங்களே நினைக்கிறோம். ஏய் மங்கி, உன்னை நான் இன்னைக்கு சும்மாவே விட போறதில்லை. உன்னை எப்படியாவது நான் அழிக்காம நான் போயவே போறதில்லை மங்கி. நீ இதுக்கு முன்னாடி போனதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறேன். உன்னை அழிச்சிட்டு தான் நாங்க மறு வேலையை பார்க்க போறோம். அதெல்லாம் கனவுல தான் நடக்கும், இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தான் அழிய போறீங்க. உங்க பவர் என்னன்றதை காமிச்சிட்டீங்க, என் பவர் என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்க வேணாம் அப்படின்னு நம்ம கோகு சொல்லிட்டு பவரை ரைஸ் பண்ற. அப்படி வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அப்படி தன்னுடைய பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாரு, ஃபுல் பவருக்கு கொண்டு வர. அப்படி ஸோ நார்மலா சண்டை போடுறதுலே வேற லெவல்ல சண்டை போட்டாரு. இனி பவர் ஃபுல்லா ஆயிட்டாருன்னா எந்த அளவுக்கு
அளவுக்கு சண்டை போடுவார், எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு பவர் போகுது, இதுக்கு மேலே நான் பவர் அப் பண்ண தேவையில்லை. இந்த வில்லன் உண்மையிலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். என்னால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஃப்ரீசல் தயாராக இருங்க, நான் உங்களை தாக்க வந்துக்கிட்டே இருக்கேன், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டையும் போட ஆரம்பிச்சு அப்படி நம்மளுடைய கோகு. ஸோ இந்த ஒரு சண்டையும் பயங்கர பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில் என்னென்னலாம் மாறப்போகுதுன்னு தான் தெரிய போவதில்லை. ஆனால் நம்ம ஃப்ரீசலுக்கு பவர் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது தான் ஒரு உண்மையிலேயும் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க, வேற லெவலில் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம கோகுவும் ஃப்ரீசலும் பயங்கரமான ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோகு கஷ்டப்பட்டு இந்த ஒரு பயங்கரமான லெவலை ரீச் பண்ணாரு. ஆனால் இவங்க எப்படி ரீச் பண்ணாங்கன்னே தெரியல. நம்மளோட இவங்க இருக்காங்களே நீன்னு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே எங்கிட்ட லூசியோ, நீ உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லானதான் இருக்க கோகு, உன்னுடைய பவர் லெவலை நானும் ரீச் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இங்கிட்ட நம்ம ஃப்ரீசல் இருக்கா, அப்படியே அவரும் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் எடுத்திருக்கா. அப்படியே வேற லெவலில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம கோகு கூட சண்டை தான் போட்டுக்கிருக்கா. அப்படி ஏய் மங்கி, உன்னால என்னை அழிக்க முடியும் நினைக்கிறியா? அது கண்டிப்பா முடியாது. அப்படியே மல்டிவர்ஸ்ல வேற ஒரு இடத்துல வேற ஒரு வில்லனை நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் யாருன்னு தெரியல. கோல்டன் ஓசாரோடைய ஃபுல் பவர் என்னுடைய பாதி பவர் கூட வராது. அப்ப கோல்டன் ஓசாரோடைய பவர் எல்லாம் பேசிட்டா அவனை நான் சொடக்கு போடுறதுக்குள்ள ஈஸியா நான் அவனை அழிச்சிருவேன். இதான் கோல்டன் ஓசாரோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னுடைய பவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. உன்னுடைய பவர் ரொம்பவே சிறுசுதான். அங்கிட்ட இந்த புது வில்லன் டேலாக் முடிஞ்சது இங்கிட்ட இவங்க ஃபைட்டை தான் காமிச்சிருக்காங்க. நம்ம கோகுவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு அப்படி தன்னுடைய விட்டு கொடுக்குற தன்மையை என்னைக்குமே விட மாட்டார்ல. ஸோ நம்ம நீ என்ன பண்றாங்க, இவங்க உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க, இவனை எப்படி அழிக்கிறதுன்றதே நமக்கே தெரியலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனை எப்படியாவது நம்ம அழிச்சே தீரணும். இந்த பக்கம் நம்ம கோகு பவரை ரைஸ் பண்ணிக்கிட்டோம், பவரை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் இன்க்ரெடிபிளான ஒரு பவரை ரீச் பண்ணணும்ட்டு இருக்கா. அப்படி பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான நிலைமைக்கு வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி கோகுவும் ஒவ்வொரு வாட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, பவர் குறையிற மாதிரி தெரியல. ஆனா ரொம்பவே வீக் ஆகிக்கிட்டே வராரு, ரொம்பவே அடி பயங்கரமா வாங்கியிருக்கா. அப்படி இருக்கிறதுலே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபார்மான இந்த கோல்டன் ஓசாரோ ஃபார்மே இவங்க தோக்கடிச்சிருவாங்க போல இருக்கு. ஆனா இருந்தாலும் ஹாமே பவரை யூஸ் பண்ற. அப்படி இதான் உங்களுக்கான கடைசி நாள். பவரை விட்டுக்கிட்டு ஊடால ஒரு வில்லியம் வந்து பயங்கரமா அதை தடுத்து விட்டான். எப்படா இவன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி கடுப்பு தான் எனக்கு வந்து. கடைசியா நம்ம கோகு அட்டாக் பண்ண அது திடீர்னு ஒரு வில்லன் வந்து தடுக்க, யாரா இந்த வில்லன் தெரியாம கன்ஃபியூஷன்ல நம்ம எல்லாரும் முழிக்க, அதுதான் நம்ம கோகு பண்ண. அப்படி நீ யாரா புதுசா இருக்க அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்க, உனக்கு என்னை ஞாபகம் இல்லையா கோல்டன் ஓசாரு, என் பேரு தான் ரீசியோ, உனக்கு எப்படி என்னை ஞாபகம் இருக்க போது, நம்ம மீட் பண்ணிய பல கோடி வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நான் உன்னை கடைசியா பார்த்தப்ப இருந்த சக்தியை காட்டிலும் இப்போ உனக்கு சக்தி ரொம்பவே கம்மியா தான் இருக்கு கோல்டன் ஓசாரு. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த இவர் திடீர்னு என்ன பண்றா, அப்படி நம்மளோட ஃப்ரீஸாவையும் நம்மளுடைய செல்லையும் சேர்ந்து ஜமால்னு அனுப்பிச்சு விட்றா. அப்படி எங்க அனுப்பிச்சு விட்றாருன்னா நம்ம வில்லைங்க இருந்தாங்களே அந்த இடத்துக்கு தான் அனுப்பிச்சு விட்றா. அப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க எதுக்காக திருப்பி வந்தீங்க மண்டப்பாயல்கள், அவனை அழிக்காம எதுக்கு வந்தீங்க அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வில்லப்பாயலுக்கே அப்பதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அப்படி என்னடா ஆச்சரியம் கேட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லைங்க, நம்ம வில்லப்பாயலுக்கு இப்போதான் ரீசியோ வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியுது. இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கேஞ்சல் இவனும். அதுவும் இவன் சாதாரண ஆர்கேஞ்சல் இல்லை, சுப்ரீம் லெவல் ஆர்கேஞ்சல். சுப்ரீம் லெவல்னா எந்த அளவுக்கு ஹை பவர் இருக்கும்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இவனுடைய பவர் ரொம்ப இன்க்ரெடிபிளானது. அது எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்ம வில்லப்பாயல் பவரோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னே வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ரீசியோ இருக்கா, அப்படியே நம்மளுடைய கோல்டன் ஓசாரு நம்ம அல்ட்ரா லெஜெண்டரி சைனான கோகு கூட பயங்கரமா சண்டையில ஈடுபட ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ம ஃப்ரீசல் கிட்ட இருந்த பவர் காட்டிலும் இவருடைய பவர் ரொம்ப இன்க்ரெடிபிளானது. நம்ம கோகுவே மிஞ்சிற அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்கு. ஏய் கோல்டன் ஓசாரு, உன்னுடைய பவர் ஒன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இல்ல. உன்னால என்னை டெஃபீட்டும் பண்ண முடியாது. அதனால ஒழுங்கு மரியாதை தோல்வியை நீயே ஒத்துக்க. நான் என்னைக்குமே என்னுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்ட்டு சும்மா செம்மையா பவரை பாய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் சண்டை வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம கோகு இருக்கா, அப்படியே அவருடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்மளுடைய ரீசியோ இருக்கானே அவன் பாதி பவரை கூட யூஸ் பண்ணல, 15% ஆஃப் பவர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா நம்ம கோகு உண்டை கஞ்சி வாங்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம கோகு என்ன ஆக போறான்றது தெரியல. நம்ம அல்ட்ரா லெஜெண்டரி சைன் என்ன கோல்டன் ஓசாரு, உன்னால என்னை தோக்கடிக்க முடியலையா? என்னால முடியாதுன்னு யாரும் சொன்னா, நான் கண்டிப்பா உன்னை தோக்கடி
அடிப்பேன்ட்டு சும்மா அடிக்கிறதுக்காக கிளம்புறா. அப்படி இருந்தாலும் நம்மளோட வில்ல பைப்ல இருக்காரு, அதாவது நம்ம ரீசியோ பைப்ல தான் வில்ல பைப்லன்னு தப்பா சொல்லிட்டேன். ஒரே அடிதான். இந்த அடியை பார்த்து நம்மளுடைய கோகுவே ஷாக் ஆயிட்டா. அப்படி எப்படி இவன் நம்மளை இவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறானே தெரியலையே அப்படின்ட்டு நம்ம கோகு பயங்கர ஷாக்ல இருக்க. கோல்டன் உசாரு பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சண்டை போட்டாது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய இவரோட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படி நம்ம ரீசியோட. ஸோ ஆக மொத்தத்தில் சண்டை விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. நம்ம கோகு தான் தோக்குற நிலைமையில இருக்கா. அப்படி இவன் ரீசியோ வாச்சு இவன் எப்படி இங்க வந்தா? எதுக்காக இவன் கோகுவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? இப்படி இவர் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய அண்டர் வேர்ல்டு காமிக்கிறாங்க. அண்டர் வேர்ல்டுல இருக்கிற ஹை லெவல் ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாம் பயங்கரமா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ரீசியோ எப்படி இங்க வந்தா? இவன் நம்மளுடைய பெரிய எதிரியாச்சே. எதிரினா கோகு லெவலுக்கு எதிரி இல்லை. இவங்கள யாருக்குமே ரீசியோவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். அதனால அவன் மேல ஒரு சின்ன பொறாமையில இருக்காங்க. அதனாலதான் இவங்க அவனை ரொம்பவே வெறுக்கிறாங்க. இவன் தான் ஆர்கேஞ்சல்ஸ்லேயே ரொம்பவே நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்க வேண்டியது. பட் ஏதோ ஒரு சில காரணங்களால தான் இவனால வர முடியல. இல்லட்னா நம்மளோட வில்லப்பையில டஸ்ட் மாதிரி ஊதி தள்ளிடுவான். இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கோகு பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. இவனுடைய பவர் ரொம்ப இன்கிரெடிபிளான பவரா இருக்கே அப்படின்னு சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நம்ம கோகு மேல நடத்திட்டான். நம்ம கோகுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. என்ன ஆச்சு கேக்குறா? நீ இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு உன்னுடைய பவர் இப்ப இல்லவே இல்லை. நீ ரொம்பவே வீக்கா இருக்க. உன்னுடைய பவர் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. நீ உன் பவர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நீ சாகணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்தே தீரணும். இப்படியே ரைமிங்ல டைமிங்கா பேசிக்கிட்டு இருக்க நம்மளோட நியன் இருக்காங்களே, அவங்க நம்ம கோகுவை ஹீல் பண்ணி விட்டுறாங்க. எப்படியோ கோகுவோடைய அடியும் குணமாயிருது. உனக்கு என்ன எப்படி தெரியும்னா அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த வாட்டி நான் அவனை கண்டிப்பா அழிச்சே தீருவேன். இதுக்காக நான் யூஸ் பண்ண போற பவர் தான் கயோக்கியன். ஸோ நம்ம கோகு இருக்கா அப்படியே அவர் கயோக்கியன் டெக்னிக்கை யூஸ் பண்றா. அப்படி கயோக்கியன்ட்டு தன்னுடைய பவர் 2 மடங்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறா. அப்படி 10 மடங்கு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டா. அப்படி இப்போ என்னோட பவர் ரொம்பவே இன்கிரெடிபிளான பவரா இருக்கும். உன்னை கண்டிப்பா நான் அழிச்சே தீருவேன்ட்டு அட்டாக் பண்ண வரா. அப்படி இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்ட்டு நம்மளோட இவர் இருக்கா. அப்படியே ரேசியோ அவர் ரொம்பவே அசால்ட்டா இருக்கா. அப்படி ஆனா நம்ம கோகு கயோக்கியனை யூஸ் பண்ணி இன்னமும் பவர்ஃபுல்லா பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அப்படி இருந்தாலும் இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கேள்விக்குரியதான் நம்ம எழுப்புது. நம்ம கோகு ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கடைசியில் டிராகன் பவர்னு ஒரு பவர், வித்தியாசமான ஒரு பவரை யூஸ் பண்றா. அப்படி நம்மளுடைய வில்லப்பைய ரேசியோ மேல இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான பவரை தான் யூஸ் பண்ணா. அப்படி ஆனா நம்ம ரேசியோ இருக்கு அப்படி அதை ஒத்த கையால தடுத்துட்டா. அப்படி என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லானவனா இவன் அப்படின்ட்டு நம்மளுடைய கோகுவே யோசிக்கிறான். உன்னுடைய பவர் நிச்சயமா என்னை ஷாக் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். ரேசியோ எப்படி உன்னால அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஒத்த கையால தடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு நம்ம கோகும் கியூரியாசிட்டியில கேட்க, கோகு நான் இவ்வளோ நேரம் என்னுடைய 15% பவர் தான் யூஸ் பண்ணி உன் கூட சண்டை போட்டுக்கிட்டேன். உன்னுடைய பவர் லெவல் ரொம்பவே கம்மியாக. இந்த பவர் லெவலை வச்சுக்கிட்டு உன்னால் என்னையெல்லாம் அழிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பல வருஷங்களுக்கு இருந்த அளவு மாதிரி என்னுடைய பவரும் இல்லை. இப்போ என்னுடைய பவரும் ரொம்ப இன்கிரெடிபிளாக இருக்குது. நீ எல்லாம் எனக்கு ஒரு பொடி பயலுக்கு சமானமானவன் கோகு. அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிற முன்னாடி இந்த ஒரு ஆப்பை பற்றி பார்த்தரலாம். இந்த ஆப் பேர் தான் செம்கேலா. இது ஒரு ஆன்லைன் ஏர்னிங் ஆப். இதை வச்சு நம்மளால் மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது ஈஸி தான். இதில் வர டெய்லி டாஸ்க்ஸ் நம்ம முடிச்சாலே போதும். நம்ம மாசத்துக்கு எப்படியும் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் வித்ட்ரா பண்ணிடலாம். என்னுடைய ஃப்ரெண்டு இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் மாதம் டெய்லியும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அமௌண்ட்டை. ஸோ அதுக்கான பேடிஎம் ப்ரூஃபையும் இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. இவன் இப்ப எந்த ஒரு காரணத்துக்காக நம்மளை தேடி வந்திருக்கான்? இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியலையே. ஆனா இவன் நமக்கு சாதகமா வந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா பாஸ் இவன் நமக்கு சாதகமா வருவானான்றது டவுட் தான். ஏன்னா இவன் ஆல்ரெடி நம்மளையே பல தடவை எதிர்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மளோட ரொம்ப ஓவர்பவர்டானவன். இவன் நம்ம கோல்டன் ஒசாருக்கு நிகரானவன். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சின்ன வில்ல பையனும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இவனை என்ன பண்றது? இவனோட பவர்ஃபுல்லானவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு கோல்டன் ஒசாருவோ நம்ம ரீசியோ கண்டிப்பா அழிச்சிருவான் தான் நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இங்கிட்டு நம்ம நியனுடைய பிளானட்ல காமிக்கிறாங்க. நம்மளுடைய கோல்டன் ஒசாருவான கோகு பயங்கரமான அடிப்பட்ட நிலைமையில கிடக்குற. அப்படி ரொம்ப மயங்கி கிடக்குறாரு. ஸோ நம்ம நியன் என்ன பண்றாங்க, அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போய் அவனை ஹீல் பண்றாங்க. ஆனா அவனை என்னதான் ஹீல் பண்ணி அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ அப்பதான் நம்ம ரீசியோ பழைய விஷயங்களை யோசிச்சு பார்க்குறோம். அப்படி நம்ம கேக்கராட்டுன்ற ஒரு கோல்டன் ஒசாரோவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆல்ரெடி பழைய எபிசோட்ஸ்ல. சரி இப்போ அவனுக்கு என்னடா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். அவனுக்கும் இவனுக்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டையை நடந்திருக்கு. அந்த கேக்கராட் தான் இந்த கோகு அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம கோகு எந்திரிக்கிறதுனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லானவனை அவன் ஈஸியா அழிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம
நம்ம லூசியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இப்போ இந்த கோல்டன் ஓசாரு பவரை விட அவன் ரொம்ப இன்க்ரெடிபிளான ஒரு பவரை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ட்டு நம்ம லூசி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட நம்ம கிருபவும் கோகு உன்னால முடியும், கண்டிப்பா நீ மீண்டு வருவ அப்படின்ட்டு நம்ம கிருபவும் ரொம்பவே தைரியமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ இப்போ வாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் இதுதான். இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கோகு தன்னுடைய கனவுல காண்டுகிட்டு இருக்கா. அப்படி 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கேக்கராட் அப்படின்னு ஒருத்தன் பறகுறான். அந்த ஒரு கேக்கராட்டுக்கு பயங்கரமான பவர்ஸ்லாம் இருக்கு. அதே சமயத்துல இந்த அண்டர் வேர்ல்ட்ல கிட்டத்தட்ட 12 ஆர்கேஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்கள 6 பேரை நம்ம கோகு ஆல்ரெடி டிஃபீட் பண்ணிட்டா. அப்படி இன்னும் 6 பேர் இருக்காங்க. அவங்களாம் யார் யாருன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. எல்லாம் நம்ம வில்ல பயல்கள் கூட சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் பண்றாங்களே அவங்க தான். ஸோ இப்படி நம்ம கேக்கராட் பயபிள் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து இந்த ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான காண்டி ஏற்பட்டுருச்சு. நம்ம கோல்டன் ஓசாரோட கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை பாதுகாக்கிறது தான். ஆனா இவங்களுடைய வேலை, இந்த ஆர்கேஞ்சல்ஸோட வேலை இருக்கே இந்த உலகத்தை ஆளணுன்றதுனா, அதனாலதான் இவங்க எல்லாரையும் நம்ம டீமன்னு சொல்றோம். ஸோ இவங்களும் நம்ம ரீசியும் சேர்ந்து தான் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை போட்டு நம்மளோட கோல்டன் ஓசாரோட எக்ஸ்டெண்டட் பவரை அடைச்சு வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அவனுடைய ஞாபகங்களையும் அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் திருப்பியும் பெறப்பட்டு வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸும் பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அது இப்பதான் உண்மைன்றது நம்ம ரீசியோவுக்கும் தெரிய வருது. கேக்கராட் நீ திருப்பி பறந்து கோல்டன் ஓசாரோ மாறுவேன்ட்டு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் உன் கூட அடுத்த தடவை சண்டை போடல நீ உன்னுடைய ஃபுல் பவரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ எனக்கு அடுத்து நல்ல ஒரு பேட்டில காம்பேன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் கேக்கராட். கோகு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு நம்ம ரீசியோ சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்கிட்டு நம்மளோட வில்லைங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க மறுபடியும் வட்ட வச்ச மாதிரி இந்த வில்ல பயல்கள் எல்லாரும் சேர்ந்து விட்டாங்க. இவன் இருக்கானே அந்த ரீசியோ என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் பறிச்சிருக்கான். அவன் எப்படி திருப்பி வந்தான் எனக்கு உண்மையே சுத்தமா புரியல. அவன் ரொம்பவே மோசமானவன் மயிலா. எனக்கும் தெரியும் அவனால கோல்டன் ஓசாவை கண்டிப்பா அழிக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட அந்த அளவுக்கு பவர். அதே நேரத்துல ஃப்ரீஸாவுக்கும் செல்லுக்கும் நீங்க கடுமையான பிராக்டிஸ் கொடுத்து அவனோட பவரை பார்க்கணும். ஏன்னா ரீசியோ காலவாரி விட்டான்னா புரியுது. அவங்க தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கையா இருப்பான் ஏன்னு நீங்க சொல்ல வரீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது மயிலா. நான் கண்டிப்பா அதை பண்றேன். ஃப்ரீஸா அண்ட் கூலா இவங்க 2 பேருடைய பவரையும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக்குறேன். ஆமா நாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல் ஆகணும். அப்பதான் நாங்க கோல்டன் ஓசாரோ அழிக்க முடியும். ஏய் குரங்கு பயலே உன்னே நாங்க கண்டிப்பா அழிப்போண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம கோகும் கண் முழிக்கவே இல்லை. என்னதான் ஹீல் ஆயிருந்தாலும் அவனோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லைனாலும் நம்மள கோகுவால கண் முழிக்க முடியல. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அப்படி ஏன் கோகுவால எந்திரிக்க முடியல? கோகு இந்நேரத்துக்கு எந்திரிச்சுக்கணும். அவனுடைய காயங்கள் எல்லாமே குணமாயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் டவுட்ல இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன் நம்ம கோகுவால எந்திரிக்க முடியலன்னு நம்ம கிருபவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவருக்கும் ஒரு யோசனையும் வரல. இங்கிட்டு நம்ம நீயனும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களாலையும் கோகுவை எழுப்பவே முடியல. இந்த பக்கம் நம்ம ரீசியோ இருக்கானே அவன் என்ன பண்ணிருக்கான், அவனுக்குன்னு ஒரு பிளானட்டை உருவாக்கி இருக்கான். இந்த இடத்துலதான் வெறுக்க போறான் போல இருக்கு. ஆனா இவன் யாரு, இவனுடைய பின்புலம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இன்ன வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. சரி அதை பத்தி நம்ம வர எபிசோட்ல பாத்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம வில்ல பயல்க இடத்துல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ரீசியோ வர புதுசா நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு வந்திருக்கா. நான் அவனை பாத்துக்கிறேன். அவனை நானே என் கையால அழிச்சிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க மயிலாட்? அவனை அழிக்கிறது அவ்வளவு சுலபமா இருந்தா நானே அழிச்சிருக்க மாட்டேன். அவனை அழிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். பாத்தீங்க கோல்டன் ஓசாரவே ஈஸியா அழிச்சிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது மயிலாட்? எப்படி நம்ம அவனை அழிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒரு வில்லே வரான். யாரா இவன் வித்தியாசமா இருக்கான், வினோதமா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் ஒரு புது வில்லன். இவனும் அந்த அண்டர் டீமன் சேர்ந்தவன் தான். அப்படி பார்க்க போனோம்னா இவனும் ஒரு வகையான டீமன் ஆர்கேஞ்சலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவனை பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியல. மயிலாட் இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். இவனை கண்டிப்பா நம்ம அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம். இவன் நம்ம கோல்டன் ஓசாரோவை கண்டிப்பா அழிச்சிருவான். நம்ம என்னதான் கோல்டன் ஓசாரோ அழிச்சாலும் இந்த ரீசியோ என்ன பண்றதுன்றது எனக்கு தெரியல. ரீசியோவும் கோல்டன் ஓசாரமாய் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தா தான் வந்து முடியும். சோ நம்ம சீக்கிரமாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். சொன்னபடி ஃப்ரீஸாவுக்கும் செல்லுக்கும் இடையில கடுமையான பிராக்டிஸ் தரீங்களா? நீங்க சொன்னபடி நான் அவனுக்கு கடுமையா 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு. நம்ம செல்லும் ஃப்ரீஸாவும் பயங்கரமா பவரை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ரொம்ப இன்க்ரெடிபிளா ரைஸ் பண்றாங்க. பட் இது பத்தாது நம்மளோட வில்ல பயப்ல அசிஸ்டன்ட் பயப்ல சொல்றான், நீங்க ஆல்ரெடி கோல்டன் ஓசாரோ கூட சண்டை போட்டிருக்கீங்க, உங்களால அவன் பவர் லெவல் என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
எங்களுக்கு அவனுடைய பவர் லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது தெரியுது, எங்களுடைய பவர் பத்தாதுன்றதும் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ நீங்கள் பவரை ரைஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்ல 2 பேரும் பவரை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பவரை இன்க்ரீஸ் பண்ணி பேட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த பவர் பத்தாது, இன்னமும் நீங்கள் பவரை ரைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்மளோட அசிஸ்டன்ட் பைப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னதான் ஏன் நடக்குது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் நானும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களும் என்னென்ன சொல்கிறாங்கிறது புரியாமல் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி போடா. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல, அடுத்தது நம்ம பார்த்துருவோம். ஸோ ப்ராக்டிஸ்க்காக ஒரு புது விதமான ஒரு டைம் சேம்பரை உருவாக்குறாரு. இங்கே உள்ள ஒரு நாள்னா வெளியே ஒரு செகண்ட், கிட்டத்தட்ட உள்ள ஒரு நாள் இருந்தாங்கன்னா வெளியே 6 வருஷம் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி கடுமையாக ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு நம்ம வில்லப்பாயில இதை பார்த்து ரொம்பவே குஷியாரா. ஸோ இனி பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம வில்லப்பாய் என்ன பண்ண போறான்றது. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா.